ரியல் லைஃப்ல கேன்சரால் பாதிக்கப்பட்டு ரெக்கவர் ஆன தமிழ் திரைப்படங்களில் நடித்த ஹீரோயின்ஸ் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் மிலா. ஃபோர்த் பிளேஸ் நம்ம பார்க்க போற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிஷா கொய்ராலா அவர்கள். தமிழ்ல உயிரே, பம்பாய், இந்தியன், முதல்வன், பாபா, மாப்பிள்ளை இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சு ஃபேம் ஆன இவங்க 2012ஆம் ஆண்டு ஒவேரியன் கேன்சர்னால பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க ரெக்கவரும் ஆயிட்டாங்க. தேர்ட் பிளேஸ் நம்ம பார்க்க போற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோனாலி பென்ட்ரே அவர்கள். இவங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல பம்பாய் படத்துல வர அந்த அரபிக் கடலோரம் பாட்டுல நாகேந்திர பிரசாத் அவர்களோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இவங்க குணால் அவர்களோட காதலர் தினம் படத்திலையும் அர்ஜுன் அவர்களோட கண்ணோடு காண்பதெல்லாம் படத்திலையும் நடிச்சிருக்காங்க. 2018ஆம் ஆண்டு இவங்க மெட்டாஸ்டாட்டிக் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஸ்டேஜ் 4ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் 2021ஆம் ஆண்டு அதுல இருந்து ரெக்கவரும் ஆயிட்டாங்க. செகண்ட் பிளேஸ் நம்ம பார்க்க போற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் கௌதமி அவர்கள். 80ஸ்ல ஒன் ஆஃப் த டாப் ஆக்ட்ரஸா இருந்த இவங்க தமிழ்ல குரு சிஷ்யன், அபூர்வ சகோதரர்கள், தர்மதுரை, ரிக்ஷா மாமா, பாபநாசம் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க அவங்களோட 35வது வயதுல பிரஸ்ட் கேன்சரால் பாதிக்கப்பட்டு ரிலீவ் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம பார்க்க போற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா மம்தா மோகன்தாஸ் அவர்கள். தமிழ்ல சிவப்பதிகாரம், குசேலன், குரு என்னாளு, தடையற தாக்க, எனிமி இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சிருக்க இவங்க தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு வந்த வில்லு படத்துல வர டாடி மம்மி அப்படிங்கிற சூப்பரான பாடலையும் பாடியிருக்காங்க. இவங்களுக்கு WBCல இருக்க லிம்போசைட்ஸ் அப்படிங்கிற செல்ஸ்ல கேன்சர் செல்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இதனால இவங்க 2010ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்டாங்க. அதுக்காக இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.